கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இன்னைக்கு நம்ம இயேசு கிறிஸ்துவனுடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சிலுவையில் தொங்கும் பொழுது அவர் சொன்ன 4வது வார்த்தை, என் தேவனே என் தேவனே ஏன் என்னை கைவிட்டீர். மத்தேயு சுவிசேஷம் 27ஆம் அதிகாரம் 46 48 வரைக்கும். 9ஆம் மணி நேரத்தில் இயேசு ஏலி ஏலி லாமா சபக்தானி என்று மிகுந்த சத்தமிட்டு கூப்பிட்டார். அதற்கு என் தேவனே ஏன் என்னை கைவிட்டீர் என்று அர்த்தமாம். அங்கே நின்றவர்களில் சிலர் அதை கேட்ட பொழுது, இவன் எலியாவை கூப்பிடுகிறான் என்றார்கள். உடனே அவர்களில் ஒருவன் ஓடி கடற்காலனை எடுத்து காடியில் தோய்த்து அதை ஒரு கோலில் மாட்டி அவருக்கு குடிக்க கொடுத்தான். இப்போ மார்க்கு சுவிசேஷம் 15ஆம் அதிகாரம் 34 36 வரைக்கும். 9ஆம் மணி நேரத்திலே இயேசு எலோயி எலோயி லாமா சபக்தானி என்று மிகுந்த சத்தமிட்டு கூப்பிட்டார். அதற்கு என் தேவனே ஏன் என்னை கைவிட்டீர் என்று அர்த்தமாம். இங்க 2 சுவிசேஷ புத்தகத்துல வாசிக்கும் பொழுது, மத்தேயுல வாசிக்கும் பொழுது ஏலி ஏலி லாமா சபக்தானி என்று சொல்லி வாசிக்கிறோம். மார்க்ல வாசிக்கும் பொழுது எலோயி எலோயி லாமா சபக்தானி என்று சொல்லி வாசிக்கிறோம். அப்ப இந்த ஏலி ஏலி என்பது எபிரேய பாஷை, லாமா சபக்தானி என்பது அராபிக் பாஷை, அராமிக்ங்கிற மொழியினுடைய காரியம். ஆகையினாலதான் இங்க என்ன செய்யறாருன்னா, மத்தேயு எழுதும் பொழுது எபிரேய பாஷையும் அராமிக் பாஷையும் சேர்த்து என்ன செய்கிறார், எழுதுகிறார், ஏலி ஏலி லாமா சபக்தானி என்று சொல்லி. ஆனா மார்க் எழுதும் பொழுது அந்த மார்க் எழுதும்போது புறஜாதிகள் மற்ற எல்லாம் இருக்கிறதுனால அவங்களுக்கு அதிகமாக பழக்கப்பட்ட மொழியானது அராமிக் மொழி பழக்கப்பட்டதுனால அவர்கள் அதில் அறிந்திருக்கிறதுனால அவர் மொத்தமாகவே என்ன செய்கிறாருன்னா அராமிக் மொழியில எலோயி எலோயி லாமா சபக்தானி என்று சொல்லி அவர் எழுதுகிறாக ஏற்ற வாசிக்கிறோம். அப்ப இங்கே நம்ம வாசிக்கும் பொழுது 2 புத்தகத்திலையுமே ஒரே கருத்து தான் சொல்லப்பட்டு இருக்கிறது. என்ன கருத்து? இதுக்கு அர்த்தம் சொல்லுகிறார், என் தேவனே ஏன் என்னை கைவிட்டீர் அப்படின்னு ஒரு கேள்வி வைக்கப்படுகிறது. அப்ப இந்த கேள்வி ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து மொத்தம் சிலுவையில் 6 மணி நேரம் தொங்கிக் கொண்டு இருக்கிறார். 2வது பகுதியாகிய 12 மணியிலிருந்து 3 மணி வரைக்குமாக இயேசு கிறிஸ்து தொங்கிக் கொண்டு இருக்கிறதாக வாசிக்கிறோம். அந்த கடைசி சமயத்துலதான் அவர் சொல்லுகிறார், என் தேவனே ஏன் என்னை கைவிட்டீர் அப்படின்னு ஒரு கேள்வி. அப்ப இந்த கேள்வியானது என்னுடைய கஷ்டத்தினால, நான் படுற கஷ்டத்தை பார்த்து நீங்க கைவிட்டுட்டீங்களே அப்படின்னு அவர் கேட்கல. என் தேவனே ஏன் என்னை கைவிட்டீர் என்று சொல்லி கேட்கும் பொழுது, எனக்கு ஒரு நான் இவ்வளவு வேதனை அனுபவிக்கிறேன், இவ்வளவு கஷ்டம் அனுபவிக்கிறேன், இதுல இருந்து நீங்க ஏன் என்னை காப்பாத்தல அப்படின்னு அவர் கேட்கறதுக்கு பதிலாக அவர் என்ன கேட்கிறாருன்னா, தேவனுடைய தொடர்பு அங்க என்ன செய்யணும் இல்ல, தேவனுக்கும் இயேசு கிறிஸ்துவுக்குண்டான தொடர்பு இல்லை. அவர் அந்த இடத்துல ஆண்டவராக இயேசு பிதாவாகிய தெய்வம் மௌனமாக இருந்தார். மௌனமாக இருந்ததனுடைய விஷயத்துலதான் ஆண்டவர் கேட்கிறார், என் தேவனே ஏன் என்னை என்ன செய்து கைவிட்டீர், ஏன் எனக்கு நீங்க உதவி செய்யல, ஏன் என்ன கைவிட்டுட்டீங்க, ஏன் என்ன பார்க்கல, ஏன் உங்களுடைய முகத்தை மறைத்து கொண்டீங்க அப்படின்னு ஒரு கேள்வி கேட்கிறார். அப்போ இந்த ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சிலுவையில 3 மணி நேரம் தொங்கிக் கொண்டு இருக்கும் பொழுது, இந்த 3 மணி நேரத்துல கடைசியில தான் எல்லா பாடுகளையும் அனுபவித்து எல்லாவற்றையும் அனுபவித்து முடிகிற சமயத்துலதான் இந்த வார்த்தையை சொல்றார், என் தேவனே ஏன் என்னை கைவிட்டீர் என்று சொல்லி. அப்போ நீங்க வாசிக்கும் பொழுது இந்த 3 மணி நேரத்துல பார்க்கும் பொழுது அந்தகாரம் உண்டானது அப்படின்னு சொல்லி வேதத்துல வாசிக்கிறோம். பூமி எங்கும் அந்தகாரம் உண்டானது அப்படின்னு சொல்லி வாசிக்கிறோம். அப்ப அந்த பூமி எங்கும் அந்தகாரம் உண்டாகும் பொழுது இயேசு கிறிஸ்து தனிமைப்படுத்தப்பட்டவராக சிலுவையில தொங்கிக் கொண்டு இருக்கிறார். அந்தகாரம் என்பது அந்த பகல் 12 மணியிலிருந்து 3 மணி வரைக்குமாக நடு பகலானது சூரியன் அங்க என்ன மறைந்து, அதாவது எப்படி சொல்லனா, அது ஒரு அந்தகாரமாக இருந்தது. சூரியன் ஒளி கொடாது இருந்த ஒரு சூழ்நிலை, அப்படியே அந்தகாரமாக இருந்தது. யோசனை பண்ணி பாருங்க, ஒரு மனுஷனை நல்ல ஒரு இருட்டு அறையில கொண்டு போய் ஒருத்தர் நிக்க வச்சிட்டோம்னா அவங்களுடைய நிலை எப்படி இருக்கும்? எந்த விதமான எங்கேயுமே எதுவுமே தெரியல. தன்னோடு கூட இருக்கிற சிலுவையில் இந்த பக்கம் அந்த பக்கம் அறிந்திருக்கிற கள்ளர்கள் தெரியல, தன்னை நிந்தித்துக் கொண்டிருந்தவர்கள் யாரும் தெரியல, தனக்கு முன்பதாக நின்ற யோவான் தெரியல, மற்றவங்க யாருமே தெரியாமல் என் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து தனிமைப்படுத்தப்பட்டவராக சிலுவையில 3 மணி நேரம் ஒரு இருட்டில் என்ன செய்கிறார், இருந்து கொண்டிருக்கிறார்.
அங்க என்ன நடந்திருக்கும் நமக்கு தெரியல, வேதத்துல சொல்லப்படல. என்ன நடந்துச்சு அங்க? 3 மணி நேரம் என்ன நடந்துச்சு வேதத்துல சொல்லப்படல. ஆனா இந்த 3 மணி நேரம் சொல்லப்படாத ஒரு உண்மையிலாக இருந்தாலும் அதை என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அந்த 3 மணி நேரத்துல தனிமைப்படுத்தப்பட்ட ஒரு நிலைமையில இருந்தார் பார்த்தீங்களா? அதுதான் வேதனை. ஒரு மனுஷனுக்கு அதிகமான வேதனை எது தெரியுமா? எது? தனிமை. நம்ம வீட்லயும் இல்ல சண்டை போட்டுக்கிறோம், இல்ல பேசாம இருந்து நம்ம உடனே என்ன செஞ்சிடும்? தனிமையா இருக்கும். அந்த தனிமையா இருக்கிற வேதனை எப்படி இருக்கும்? இந்த பக்கம் பதிலே சொல்ல மாட்டேங்கிறாங்க. ஜாலியா இருப்பீங்களா? தனிமையிலே நீங்க இல்ல, அதனால உங்களுக்கு அந்த கஷ்டம் தெரியல. இந்த பக்கம் அப்போ இந்த தனிமை, இந்த பிள்ளைகள் தவறு செய்யும் போது இனிமே என்கிட்ட என்ன செய்யாத, பேசாத. அந்த பேசாதுங்கிற அந்த இடம் இருக்கு பாத்தீங்களா? ஒருவேளை நம்ம கிட்ட பேசாம இருப்பாங்க, ஆனா அவங்களுடைய எல்லா தேவைகளும் அப்படியே நின்று போயிடும், ஒண்ணுமே சந்திக்கப்படாது. அந்த தனிமை என்கிற உணர்வு அதை விட கஷ்டம் வேற எதுவுமே கிடையாது. அப்ப இயேசு கிறிஸ்து 3 மணி நேரம் 12 மணில இருந்து 3 மணி வரைக்கும் என்ன செய்யறாருன்னா சிலுவையில தொங்கி கொண்டு இருக்கிறார். பிதாவாகிய தெய்வம் ஒரு பதிலும் கொடுக்கல. சிலுவையில் அப்படியே தொங்கி கொண்டு என்ன நடந்தது நமக்கு தெரியாது, அது மறைக்கப்பட்டிருக்கு. ஏன் மறைச்சாரு நமக்கு தெரியாது, ஆனா மறைக்கப்பட்டிருக்கிற ஒரு காரியம். அந்த சமயத்தில் அவர் வேதனையில சொல்லுகிற ஒரு காரியம், என் தேவனே ஏன் என்னை கைவிட்டார்? இல்லையா? ஏன் கைவிட்டார்? நீங்க பாருங்க, ஆபகுக் 1வது அதிகாரம் 13வது வசனத்துல, தீமையை பார்க்க மாட்டாத சுத்த கண்ணனே, அநியாயத்தை நோக்கி கொண்டிருக்க மாட்டீரே. தீமையை பார்க்க மாட்டாதிருக்கிற சுத்த கண்ணன். அவர் தீமையை பார்க்க மாட்டார். ஏன் சிலுவையில என் ஆண்டவர் தொங்கிக் கொண்டிருக்கும் பொழுது பிதாவாகிய தெய்வம் ஏன் மௌனமாக இருந்தாருன்னா, தீமையை பார்க்க மாட்டார். அவருக்கு பார்க்க முடியாது, பார்க்க மாட்டார். நீங்க பாருங்க, சங்கீதம் 5:5 அப்படி வாசிக்கிறோம், வீம்புக்காரர் உம்முடைய கண்களுக்கு முன்பாக நிலை நிற்க மாட்டார்கள், அக்கிரமக்காரர் யாவரையும் வெறுக்கிறீர். வீம்புக்காரர்கள் உம்முடைய கண்களுக்கு முன்பதாக நிலை நிற்க மாட்டார்கள், வெறுக்கிறீர். அக்கிரமக்காரர் யாவரையும் கர்த்தர் என்ன செய்கிறார்? வெறுக்கிறார். அவர் பார்க்க மாட்டாருங்க. அக்கிரமக்காரனை தெய்வம் பார்க்கிறது கிடையாது. அப்ப இவர் அக்கிரமம் செஞ்சாரா அப்படின்னு உங்க மனசுல ஓடும். வேதம் என்ன சொல்லுது? அக்கிரமக்காரர்கள் ஒருவராக என்ன செய்தார்? எண்ணப்பட்டார். அக்கிரமக்காரர்களை தெய்வம் பார்க்க மாட்டார். நீங்க பாருங்க 11வது சங்கீதம் 5வது வசனத்துல, கர்த்தர் நீதிமானை சோதி தருகிறார், துன்மார்க்கனையும் கொடுமையில் பிரியமுள்ளவனையும் அவருடைய உள்ளம் வெறுக்கிறது. தெய்வம் வெறுக்கிற ஒரு தெய்வம். துன்மார்க்கனையும் கொடுமை உள்ளவனையும் தேவன் வெறுக்கிறார். தேவன் எப்படிப்பட்டவன்? எரேமியா 12:1 அப்படி வாசிக்கிறோம், கர்த்தாவே, உம்மோடே நான் வழக்காட போனால் தேவரீர் நீதி உள்ளவர் ஆமே. நீர் நீதி உள்ள ஒரு தெய்வம். போதும், அவர் நீதி உள்ள ஒரு தெய்வம். நீதி உள்ள தெய்வம் பாவத்தை பார்க்க மாட்டார், பார்க்க முடியாது அவருக்கு. அவர் நீதி உள்ள ஒரு தெய்வம். சகரியா 8:17 அப்படி வாசிக்கிறோம், ஒருவனும் பிறனுக்கு விரோதமாய் தன் இருதயத்தில் தீங்கு நினையாமலும் பொய்யானையின் மேல் பிரியப்படாமலும் இருங்கள், இவைகள் எல்லாம் நான் வெறுக்கிற காரியங்களே என்று கர்த்தர் சொல்லுகிறார். இவைகள் எல்லாவற்றையும் நான் வெறுக்கிற காரியம். தேவனுடைய சுபாவம் என்ன? அவர் தீமையை பார்க்க மாட்டாதிருக்கிற சுத்த கண்ணர். அவர் அக்கிரமத்தை வெறுக்கிற ஒரு தெய்வம். அவர் நீதி உள்ள தெய்வம். அவர் எதையுமே அவர் வெறுக்கிற ஒரு தெய்வம். இந்த தெய்வத்துக்கு முன்பதாக என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தொங்கிக் கொண்டு இருக்கும் பொழுது அவர் பார்க்கவே இல்லை. உண்மையிலே பாருங்க, ஒரு மனுஷன் ஒரு எப்போதுமே ஒரு வெறுப்புள்ள ஒரு மனுஷனா இருந்தா அவரை நம்மளை வெறுக்கிறதுனால நமக்கு ஒன்றும் அவர் பெரிய பாதிப்பு ஒன்றும் உண்டாகாது. உண்மைதானே? நம்ம மேல எப்போதுமே கோபமா இருக்கிற ஒரு மனுஷன், நம்ம மேல எப்போதும் கோபமா இருக்கிறவங்க, எரிச்சலா இருக்கிறவங்க, நம்மளை விரும்பாதவங்க, நம்மளை நேசிக்காதவங்க நம்மளை வெறுக்கும் பொழுது நமக்கு அது பெரிய பாரமா தெரியாது. ஆனா பிதாவாகிய தெய்வமும் இயேசு கிறிஸ்து எப்படி இருந்தாருன்னு சொல்லி பாருங்க. மத்தேயு சுவிசேஷம் 3வது அதிகாரம் 17வது வசனம், பிதாவாகிய தேவன் இயேசு கிறிஸ்துவோடு கூட இருந்த தொடர்பு எப்படி பாருங்க. அன்றியும் வானத்திலிருந்து ஒரு சத்தம் உண்டாகி, இவர் என்னுடைய நேசகுமாரன், இவரில் பிரியமாய் இருக்கிறேன் என்று உரைத்தது. யோசனை பண்ணுங்க, பிதாவாகிய தெய்வம் சொல்லுகிறார், இவர் என்னுடைய நேசகுமாரன், இவரில் நான் எப்படி இருக்கிறேன்? பிரியமா இருக்கிறேன். பாருங்க 12வது அதிகாரம் 18வது வசனத்துல, இதோ நான் தெரிந்து கொண்ட என்னுடைய தாசன்,
என் ஆத்மாவுக்கு பிரியமாயிருக்கிற என்னுடைய நேசன். ஒருவனே என் ஆத்துமாவுக்கு பிரியமாய் இருக்கிற நேசன் என்று சொல்கிறார். என் ஆத்துமாவுக்கு பிரியமா நேசன் இல்லையா? இவர் என்னுடைய நேசகுமாரன், இவரின் மேல் நான் பிரியமா இருக்கிறேன். அடுத்து என்ன சொல்றா? என் ஆத்துமாவுக்கு பிரியமா இருக்கிற ஒரு மனுஷன். என் ஆத்துமாவுக்கு பிரியமா இருக்கிறவர் யாரு? குமாரனாக இயேசு கிறிஸ்து. பிதாவாகிய தெய்வத்துக்கு குமாரனாக இயேசு கிறிஸ்து ஆத்துமாவுக்கு பிரியமா இருக்கிற ஒரு தெய்வம் என்று சொல்லி வாசிக்கிறோம். 17:5 அப்படி வாசிக்கும் பொழுது, அவன் பேசுகையில் இதோ ஒளியுள்ள ஒரு மேகம் அவர்கள் மேல் நிழலிட்டது. இவர் என்னுடைய நேசகுமாரன், இவர் என்னுடைய நேசகுமாரன், இவரில் நான் பிரியமா இருக்கிறேன் என்று சொல்லி சொல்லுகிறார். யோவான் 16:32 இதோ நீங்கள் சிதறுண்டு அவனவன் தன் தன் இடத்துக்கு போய் என்னை தனியே விட்டுவிடும் காலம் வரும், அது இப்பொழுது வந்திருக்கிறது. ஆனாலும் நான் தனித்திரேன், பிதா என்னுடனே கூட இருக்கிறார். பிதா என்னோடு கூட இருக்கிறார், நான் தனித்திரேன். பாருங்க, நேசகுமாரன், ஆத்மாவுக்கு பிரியமா இருக்கிறவர், நான் விரும்புகிறதை செய்கிற தெய்வம். அவர் என்ன சொல்றார்? நீங்க எல்லாரும் போயிருவீங்க, ஆனா நான் தனித்திருக்க மாட்டேன். ஏன்? பிதாவாகிய தெய்வம் என்னோடு கூட என்ன செய்றார்? நான் தனித்திறேன், பிதாவாகிய தெய்வம் என்னோடு கூட இருக்கிறார் என்று சொல்லி சொல்லுகிறார். 8வது அதிகாரம் பாருங்க, 29 வசனத்துல, என்னை அனுப்பினவர் என்னுடனே கூட இருக்கிறார். பிதாவுக்கு பிரியமானவைகளை நான் எப்பொழுதும் செய்கிறபடியால் அவர் என்னை தனியே இருக்க விடவில்லை என்றார். யோசனை பண்ணுங்க, அவர் என்னை தனியே இருக்க விட மாட்டார். நீ தனியே இருக்கக்கூடாதுன்னு ஆண்டவர் அவ்வளவு அழகா சொல்றாருங்க. நான் தனியே இருக்க ஆண்டவர் என்ன செய்யறது இல்ல, விடுறது இல்ல. ஏன்? நான் பிதாவுக்கு விருப்பமானவைகள் எல்லாம் நான் என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கிறேன், செய்துகிட்டு இருக்கிறேன். என் ஆண்டவர் ஒரு நாளும் தனியா இருக்க விட மாட்டார். அப்போ ஒண்ணு புரிஞ்சுக்கொண்டு இதுல ஒரு சத்தியம் என்னன்னா, நீங்க பிதாவுக்கு தேவனுக்கு எது விருப்பமானதோ அதை நீங்க செய்து கொண்டு இருந்தீங்கன்னா ஆண்டவர் உங்களோடு கூட இருப்பார், உங்களை தனியா விட மாட்டார். தனியா போறோம்னா என்ன அர்த்தம்? நான் அவருக்கு பிரியமானதை செய்யலன்னு அர்த்தம். அவருக்கு பிரியமானதை நீங்க செய்து கொண்டு இருந்தீங்கன்னா தெய்வம் உங்களோடு கூட இருப்பார், உங்களை தனிய விடவே மாட்டார். எவ்வளவு பிரச்சனை வந்தாலும் சரி, எவ்வளவு கஷ்டம் வந்தாலும் சரி, தெய்வம் உங்களை தனியே விட மாட்டார். ஏன் நம்ம தனியே இருக்கிறோம்? தெய்வத்துக்கு பிரியமில்லாத விஷயங்கள் நம்முடைய வாழ்க்கையில் நடந்து கொண்டு இருக்கிறது. வேதத்துல அப்படியே வாசிக்கிறோம், பிரிந்து போறவன் தன் சுய இச்சைகளை நிறைவேற்ற முடியாதவே பிரிந்து போகிறான், அப்படி வேதத்துல வாசிக்கிறோம் இல்லையா? அப்ப தனியா இருக்க விரும்புகிறவங்க என்ன செய்யறாங்கன்னா, தன்னுடைய சுய இச்சைகளை நிறைவேற்றுவதற்காகவே பிரிந்து போகிற ஒரு மனுஷனா இருக்கிறான். ஆனா இங்க என்ன ஆண்டவர் சொல்கிறார்? நான் தனியே இருக்க விட மாட்டேன்னு சொல்றார். என்ன தனியா இருக்க விட மாட்டார். ஏன்? நான் பிதாவுக்கு விருப்பமானதெல்லாம் செய்து கொண்டு இருக்கிறேன் அப்படின்னு சொல்கிறார். லூக்கா 22:43 அப்படி வாசிக்கிறோம். அப்பொழுது வானத்திலிருந்து ஒரு தூதன் தோன்றி அவரை பலப்படுத்தினான் என்று வாசிக்கிறோம். இங்க கெத்செமனே தோட்டத்தில் அவர் ஜெபம் பண்ணிக்கிட்டு இருக்கிறார். இரத்தத்தினுடைய வேர்வையானது இரத்தத்தின் துளிகளாக கீழே விழுகிறது. சோர்ந்து போய் இருக்கிற ஒரு நிலை. அது என்ன வாசிக்கிறோம்? தேவதூதன் தோன்றி அவர் என்ன செய்தார்? பலப்படுத்தினார் என்று வாசிக்கிறோம். பாருங்க, மத்தேயு சுவிசேஷம் 4வது அதிகாரம் 11வது வசனத்துல, அப்பொழுது பிசாசானவன் அவரை விட்டு விலகி போனான். உடனே தேவதூதர்கள் வந்து அவருக்கு பணிவிடை செய்தார்கள். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து 40 நாள் அங்க உபவாசித்துக் கொண்டு இருந்து அங்க பிசாசால் சோதிக்கப்பட்ட ஒரு நிலை வரும் பொழுது, எல்லா சோதனைகள் முடிந்து அவர் இருக்கும் பொழுது தேவதூதன் தோன்றி அவர் என்ன செய்தார்? உதவி செய்தார் என்று வாசிக்கிறோம். உதவி செய்தார். நீங்க பாருங்க, மார்க் 1:13 அப்படி வாசிக்கும் பொழுது, அவர் வனாந்தரத்திலே 40 நாள் இருந்து சாத்தானால் சோதிக்கப்பட்டு அங்கே காட்டு மிருகங்களின் நடுவிலே சஞ்சரித்துக் கொண்டிருந்தார். தேவதூதர்கள் அவருக்கு ஊழியம் செய்தார்கள், பணிவிடை செய்தார்கள், ஊழியம் செய்தார்கள். என்ன செய்திருப்பாங்க? யோசனை பண்ணி பாருங்க இல்லையா? என்ன செஞ்சாங்க நம்ம சொல்லப்படல. ஆனா என்ன செஞ்சிருப்பாங்க? சோர்ந்து போயிருக்கிற ஒரு பிதாவை, சோர்ந்து போயிருக்கிற ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு பணிவிடை செய்தாங்க. ஒருவேளை தண்ணி கொடுத்திருக்கலாம், இல்ல ஆகாரம் கொடுத்திருக்கலாம், ஏதோ ஒண்ணு அவங்களுக்கு செஞ்சிருக்கலாம். ஏன்? சோர்ந்து போயிருக்கிற 40 நாள் ஒரு தனிமைப்படுத்தப்பட்ட ஒரு நிலைமையில பிசாசினால் சோதிக்கும்படியான ஒரு நிலை, வனாந்தரத்தில் இருக்கிறார். ஆண்டவர் தனக்கு கொடுத்திருக்கிற இந்த சோதனையில் அவர் முன்னாடி போய் கொண்டிருக்கிறார். எல்லாம் முடிந்த பின்பு தேவ தூதர்கள் அவர்களுக்கு பணிவிடை செய்தார்கள் எடுத்து வாசிக்கிறோம். இதான் பிதாவுக்கும் தெய்வத்துக்கும், பிதாவுக்கும் குமாரனாக இயேசு கிறிஸ்து இருக்கிற ஒரு நெருங்கிய தொடர்பு. நீங்க நிறைய அவருக்கும் இருக்கிற தொடர்பு நிறைய இருக்கு. சின்ன கொஞ்சம் விஷயங்கள். என் நேசகுமாரன், என் ஆத்மாவுக்கு பிரியமா இருக்கிற ஒரு தெய்வம் இல்லையா? நான் தனித்திறேன். ஆண்டவராகிய இயேசு நான் தனியே இருக்க விட மாட்டார், என்ன நான் தனித்திறேன். எனக்கு தேவ தூதர்களை வந்து பணிவிடை செய்தார்கள். இப்படிப்பட்ட ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை பிதாவாகிய தெய்வம் சிலுவையில தொங்கிக் கொண்டிருக்கும் பொழுது தன்னுடைய முகத்தை மறைத்து கொண்டார். நான் அதைத்தான் முதல்ல சொன்னேன்.
நம்ம மேல விருப்பம் இல்லாதவங்க, வெறுப்பா இருக்கிறவங்க, நேசிக்காம இருக்கிறவங்க நம்மளை வெறுத்தாங்க, நம்மள முகத்தை மறைத்து கொண்டாங்கன்னா நமக்கு கஷ்டம் தெரியாது. நம்ம மேல அதிகமான பாசம் வைக்கிறாங்க, நம்ம இல்லாம அவங்க எதையுமே செய்ய மாட்டாங்க, எந்த காரியமா இருந்தாலும் நம்மளோடு கூட நல்ல உறவுல இருப்பாங்க. இப்படிப்பட்டவங்க திடீர்னு நம்மளை வெறுக்கிறாங்கன்னா மனசு தாங்குமா? நம்ம யார்கிட்ட போய் கேட்போம்? ஏன் என்கிட்ட பேசவே மாட்டேன்றீங்களே, ஏன் எங்க வீட்டுக்கு ஏன் வரவே மாட்டேன்றீங்களே, யார்கிட்ட கேட்போம்? விரோதிட்டு போய் கேட்டுருவோமா? என்ன தேவிக்கு யார்கிட்ட கேட்போம்? நீங்க வீட்டுக்கு வராம இருந்தா நல்லது அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கேன்னு நினைக்க. என்ன சொல்லல, நான் பொதுவா சொல்றேன். நம்ம யார்கிட்ட கேட்போம்? நம்ம மேல அதிகமான பாசமும் விருப்பமும் நேசமும் கொண்டவங்களை என்ன செய்வோம்னா கேட்போம். ஏன் எங்க வீட்டுக்கு வர மாட்டேன்றீங்க, ஏன் எங்களை நேசிக்க மாட்டேன்றீங்க, எங்கள்கிட்ட ஏன் பேச மாட்டேன்றீங்க, எப்படியும் வாரத்துல ஒரு நாள் பேசுவீங்களே, ஏன் நீங்க பேசல, என்ன ஆச்சு ஏதாச்சு? நம்ம யார் மேல அதிகமான விருப்பம் வைத்திருக்கிறோமோ அவங்கள நம்ம கேட்டுக்கிட்டு இருப்போம். அதனாலதான் பிதாவாகிய தெய்வத்தின் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து கேட்கிறார், என் தேவனை ஏன் என் கைவிட்டீங்க, என்னை தனியே இருக்க விட மாட்டேன்னு சொன்னீங்க, நான் தனித்திறன்னு சொல்லி நான் எல்லாத்துலயும் சொல்லி இருக்கிறேன், நான் தனித்திருக்க மாட்டேன், ஆண்டவனை தனியே இருக்க விட மாட்டார். பிதாவாகிய தெய்வம் என்ன குறித்து சாட்சி சொல்லி இருக்கிறார், இவர் என்னுடைய நேசகுமாரன், இவர் நான் பிரியமாய் இருக்கிறேன், இவர் என்னுடைய நேசகுமாரன், என் ஆத்துமாவுக்கு பிரியமாய் இருக்கிறவர், இப்படி எல்லாம் என்னை குறித்து நீங்க சாட்சி சொன்னீங்களே, இப்ப நான் எப்படி தொங்கிக்கிட்டு இருக்கிறேன்? என் தேவனை ஏன் என்ன கைவிட்டீங்க? அப்போ தனிமைப்படுத்தப்பட்டதுக்கு உண்டான காரணங்கள் என்ன இல்லையா? நீங்க பாருங்க, தனிமைப்படுத்தப்பட்டதுக்கு உண்டான காரணம் என்ன? வேதத்தில் நம்ம நிறைய இடத்துல வாசிக்கிறோம். நீங்க பாருங்க, 1 யோவான் புஸ்தகம் 1வது அதிகாரம் 5வது வசனம். தேவன் ஒளியாய் இருக்கிறார், அவரில் எவ்வளவேனும் இருள் இல்லை, இது நாங்கள் அவரிடத்தில் கேட்டு உங்களுக்கு அறிவிக்கிற விசேஷமா இருக்கிறது. அப்ப இங்க ஏன் நீங்க பாருங்க, ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து சிலுவையில தொங்கிக் கொண்டு இருக்கும் பொழுது அந்தகாரம் உண்டானது இடத்தில் வேதத்துல வாசிக்கிறோம். இந்த அந்தகாரம் உண்டாகும் பொழுது இந்த இருளை குறித்து வேதம் நமக்கு என்ன சொல்லி கொண்டு இருக்குன்னா, அது பாவத்துக்கு ஈடாக சொல்லப்பட்டு இருக்கிறது. இருள் என்றால் பாவம், வெளிச்சம் என்றால் பரிசுத்தம், வெளிச்சம் என்றால் பிரகாசம் என்று சொல்லப்பட்டு இருக்கிறது. அதைத்தான் இங்க என்ன வாசிக்கிறோம், இருளை குறித்து சொல்லும் போது சொல்லுகிறார், தேவன் ஒளியாய் இருக்கிறார், அவரில் எவ்வளவேனும் இருள் இல்லை. அப்ப என்ன சொல்றா, தேவன் பரிசுத்தம் உள்ள ஒரு தெய்வம், அவரிடத்துல பாவம் இல்லை என்று சொல்லி சொல்லுகிறார். பாவம் இல்லை, தேவன் பரிசுத்தம் உள்ளவர், தேவன் ஒளியாய் இருக்கிறார். அப்படித்தானே யோவான்ல வாசிக்கிறோம், 1 யோவான்ல இல்லையா, தேவன் ஒளியாய் இருக்கிறார், எந்த மனுஷனையும் பிரகாசிப்பிக்கிற ஒளியே அந்த மெய்யான ஒளி. அப்ப என்ன பிரகாசம் செய்து அவனுக்கு சமாதானம் கொடுக்குது, சந்தோஷத்தை கொடுக்குது, நீதியின் பாதையில் நடக்கிறாங்க, வெளிச்சம் உள்ளவனா இருக்கிறான், பிரகாசம் உள்ளவனா இருக்கிறான், வாழ்க்கையில எல்லா பிரச்சனையும் விடுதலை பெற்றவனாக இருக்கிறான். தெய்வம் ஒரு மனிதனுக்குள்ளாக வரும் பொழுது இருள் நீங்கிறது, வெளிச்சம் உண்டாகிறது. வெளிச்சம் வரும் பொழுது அவன் வெளிச்சத்தின் பிள்ளைகளாகவே வாழ்கிறான், சமாதானம் உள்ளவனா இருப்பான், சந்தோஷம் உள்ளவனா இருப்பாங்க. அப்ப இங்க என்ன வாசிக்கிறோம், தேவனிடத்திலே தேவன் ஒளியா இருக்கிறார், அவரிடத்தில் எவ்வளவேனும் இல்லை, அவர்கிட்ட பாவமே கிடையாது. இந்த பாவமே இல்லாதிருக்கிற தெய்வம் எங்க தொங்கிக் கொண்டு இருக்கிறார், சிலுவையில தொங்கிக் கொண்டு இருக்கிறார். பாவமே கிடையாது, தேவன் ஒளியா இருக்கிறார், அவர் பரிசுத்தம் உள்ள ஒரு தெய்வம். இருள் எவ்வளவேனும் இருள் இல்லை, அப்படின்னா கொஞ்சம் கூட அவர்கிட்ட என்ன கிடையாது, பாவம் கிடையாது. இன்னைக்கு நிறைய பேர் சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க, ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து பாவம் செய்ய முடியும், ஆனா அவர் செய்யாம இருக்கிறார், தப்பான உபதேசத்தை பண்ணி கொண்டு இருக்கிறாங்க. வேதம் என்ன சொல்கிறது, தேவன் ஒளியார், அவர் எவ்வளவேனும் பாவம் கிடையாது, இருள் கிடையாது. அப்ப அடுத்து பாருங்க, 2வது அதிகாரம் 8-11 வரைக்கும். மேலும் நான் புதிய கற்பனையையும் உங்களுக்கு எழுதுகிறேன், இது அவருக்குள்ளும் உங்களுக்குள்ளும் மெய்யாய் இருக்கிறது, ஏனென்றால் இருள் நீங்கி போகிறது, மெய்யான ஒளி இப்பொழுது பிரகாசிக்கிறது. ஒளியிலே இருக்கிறேன் என்று சொல்லியும் தன் சகோதரனை பகைக்கிறவன் இதுவரைக்கும் இருளிலே இருக்கிறான். இருள்னா என்ன அர்த்தம், தன் சகோதரனை பகைக்கிறவன். பகை என்பது இருளுக்கு ஒப்பிட்டு சொல்லப்பட்டு இருக்கிறது, பாவத்துக்கு ஒப்பிட்டு சொல்லப்பட்டு இருக்கிறது. பகை இருளாகவும் பாவமாகவும் சொல்லப்பட்டு இருக்கிறது இல்லையா? அதனாலதான் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து எபேசியர் வாசிக்கும் பொழுது பகையாய் இருந்த நடுச்சுவரை ஆண்டவர் என்ன செய்தார், தகர்த்து போட்டார். பகை என்பது என்ன, அது இருள், அது ஒரு பாவம். அப்ப இங்க என்ன வாசிக்கிறோம், வாசிங்க, ஒளியிலே இருக்கிறேன் என்று சொல்லியும் தன் சகோதரனை பகைக்கிறவன் இதுவரைக்கும் இருளிலே இருக்கிறான். இது அவன் ஒண்ணு புரிஞ்சுக்கணும், சகோதரனை நீங்க பகைச்சா,
சகோதரனிடத்துல பகை உங்களுக்குள் உண்டாக்குமானா நீங்கள் ஒளியில இருக்கிற என்று சொல்றது பொய். இதுவரைக்கும் எதுல இருக்கிறோம்? இருளிலே இருக்கிறோம். இதுவரைக்கும் இருளிலே தான் இருக்கிறோம். பாவத்துல இருள் என்னன்னா என்ன? இருட்டுக்குள்ள இல்ல, பாவத்துல இருக்கிறோம். நான் தேவன் ஒளியா இருக்கிறார், நான் ஒளியில நடக்கிறேன் என்று சொல்லிக்கிட்டு தன் சகோதரனை பகைத்தால் நீங்க பாவத்திலேயே தான் இருக்கிறீங்க. அதுல இருந்து மனம் மாற இல்லை. அடுத்து என்ன வாசிக்கிறோம்? தன் சகோதரனிடத்தில் அன்பு கூறுகிறவன் ஒளியிலே நிலை கொண்டிருக்கிறான், அவனிடத்தில் இடரல் ஒன்றுமில்லை. தன் சகோதரனை பயக்கிறவன் இருளிலே இருந்து இருளிலே நடக்கிறான், இருளானது அவன் கண்களை குருடாக்கினபடியால் தான் போகும் இடம் இன்னதென்று அறியாதிருக்கிறான். யோசனை பண்ணி பாருங்க. ஒரு பாவம் ஒரு சகோதரனை பகைக்கிறான். பகை என்பது பாவம். இருளில் இருக்கிறான். இருள் என்ன செய்யுதுன்னா குருடனா மாத்திருது. குருடனா மாறினதுக்கு அப்புறம் அவன் என்ன செய்யறது இல்ல, போற இடம் என்னன்னே தெரியல. அதுதான் இன்னைக்கு நிலை. ஒரு மனுஷன் பாவத்தோடு கூட இருக்கிறான் என்று சொன்னா பாவம் அவனுக்குள்ளா இருக்குமானா அவன் குருடனா இருக்கிறான். குருடனா இருக்கிறவன் தான் போகிற வழி என்னன்னே அவனுக்கு தெரியாது. மனம் போல போக்குல போய்கிட்டு இருப்பான். நீங்க இந்த நிறைய வண்டியில எழுதியிருப்பாங்க, மனம் போல வாழ்க்கை, எண்ணம் போல் வாழ்க்கை. எண்ணம் போல் வாழ்க்கை வாழ்ந்தா நல்லா இருக்க முடியுமா? எண்ணம் போல வாழ்ந்தா நல்லா இருக்க முடியுமா? முடியாது. இன்னைக்கு அப்படிதான் வாழ்ந்துகிட்டு இருக்கிறாங்க. எண்ணம் போல் வாழ்க்கை. எண்ணம் போல எல்லாம் வாழ்ந்தா சீரழிஞ்சிருவோம், ஒண்ணுக்கு இல்லாம போயிடுவோம். வேதம் என்ன சொல்லுகிறது? இருளிலே நீங்க ஒளியிலே நடக்கிறவர்களா இருந்தா நீங்க தேவனுடைய பிள்ளைகளா இருப்பீங்க. ஒளியிலே நடக்கிறேன் என்று சொல்லி தன் சகோதரனை பகைத்தால் அவன் இருளிலே தான் இருக்கிறான். இருளிலே இருக்கிறவன் குருடனா இருக்கிறான். குருடனா இருக்கிறவங்க போகிற வழி என்னன்னு தெரியாம போயிரு. அப்ப பாவம் எப்படி இருக்குன்னு சொல்லி பாருங்க. பாவம்னா நம்ம என்ன நினைக்கிறோம் தெரியுமா? என்ன நினைக்கிறோம்? கொலை, விபச்சாரம், வேசித்தனம், திருட்டு, இதுதான் பாவம் நம்ம நினைச்சுக்கிட்டு இருக்கிறோம். வேதம் நமக்கு என்ன சொல்லி கொடுக்கிறது? தன் சகோதரனை பகைக்கிற எவனும் பாவத்துல இருக்கிறான், இருளிலே இருக்கிறான். இருள் இருந்துச்சுன்னா அவன் குருடனா தான் இருப்பான், ஒண்ணுமே தெரியாது அவனுக்கு. பாவத்துல இருக்கிற ஒரு இருட்டுல இருக்கிறவன் என்ன தெரியும்? யோசனை பண்ணி பாருங்க. இருட்டுல இருக்கிற நம்ம யாருக்காவது வழிகாட்ட முடியுமா? ஒண்ணும் பண்ண முடியாது. வேதனை வச்சுக்கிறோம், குருடனுக்கு குருடன் வழிகாட்ட முடியுமா? முடியாது. அப்போ இருள் என்பது பாவத்துக்கு ஈடாக சொல்லப்பட்டிருக்கதா வாசிக்கிறோம். யோபு 30:26 வாசிங்க. நன்மைக்கு காத்திருந்த எனக்கு தீமை வந்தது, வெளிச்சத்தை வர பார்த்து கொண்டிருந்த எனக்கு இருள் வந்தது. இருள் வந்தது. அவர் சொல்ற, நான் நன்மைக்கு காத்திருந்தேன், எனக்கு தீமை வந்தது. நான் வெளிச்சத்துக்கு காத்திருந்தேன், எனக்கு இருள் வந்ததுன்னு சொல்ற. அப்படின்னா என்ன அர்த்தம்? அவர் எதிர்பார்த்திருக்கிற காரியங்கள் நடக்கல. அவர் நன்மைக்கு காத்திருந்தார், தீமை வந்தது. வெளிச்சத்துக்கு காத்திருந்தார், இருள் வந்தது. அப்ப அவருடைய வாழ்க்கையில தான் எதை எதிர்பார்த்தாரோ அது நடக்கல. எதிர்பாராத விஷயம் நடக்கிறது. அவர் என்ன சொல்றாருன்னா, எனக்கு அது பாவம் என்று சொல்லி சொல்லுகிறார். நீ பாருங்க, ஏசாயா 59 அதிகாரம் 9 வசனத்தை வாசிங்க. ஆதலால் நியாயம் எங்களுக்கு தூரமாய் இருக்கிறது, நீதி எங்களை தொடர்ந்து பிடிக்காது. வெளிச்சத்துக்கு காத்திருந்தோம், இதோ இருள். பிரகாசத்துக்கு காத்திருந்தோம், ஆனாலும் அந்தகாரத்திலே நடக்கிறோம். அப்ப என்ன சொல்றா? எங்களுக்கு நியாயம் தூரமா இருக்கிறது. எங்களுக்கு எதுவுமே என்ன செய்யப்படல, எனக்கு நியாயம் செய்யப்படல. நான் நன்மையான காரியங்கள் எனக்கு எதுவுமே வரல. எல்லாமே எனக்கு எங்க இருக்கு? தூரம் இருக்கிறது. ஒண்ணு புரிஞ்சு கொள்ளணும், நமக்கு எதிராக செய்யப்படுகிற எல்லா செயல்களும் அது நமக்கு பாவமாகவே தோன்றுகிறது. அது ஒரு பாவம். அது அதனால சொல்ற, எனக்கு நீதி தூரமா இருக்கிறதுன்னு சொல்லுகிறேன். அப்போ இருள் என்று சொன்னால் பாவம் என்று சொல்லி அர்த்தம். பாருங்க, ஏசாயா 58:10 வாசிக்கும் பொழுது, பசி உள்ளவனிடத்தில் உன் ஆத்மாவை சாய்த்து சிறுமைப்பட்ட ஆத்மாவை திருப்தியாக்கினால் அப்பொழுது இருளில் உன் வெளிச்சம் உதித்து உன் அந்தகாரம் மத்தியானத்தை போல ஆகும் என்று சொல்லி வாசிக்கிறோம். என்ன சொல்றாரு? நீ அதை செய்யலன்னா நீ எதுல இருக்கிறன்னு அர்த்தம்? இருளில் இருக்கிற, அந்தகாரம் இருக்குன்னு அர்த்தம். பசி உள்ளவனுக்கு நீ ஆகாரம் கொடுக்கலன்னா அது இருளில இருக்குன்னு அர்த்தம். அவன் பசியா இருக்கிறான். பசியா இருக்கிறவன் நீங்க ஆகாரம் கொடுக்கலன்னா இருளில இருக்கிறன்னு அர்த்தம். பாருங்க, ஆமோஸ் 8 அதிகாரம் 9 வசனத்துல வாசிக்கும் பொழுது, அந்நாளிலே நான் மத்தியானத்திலே சூரியனை அஸ்தமிக்க பண்ணி பட்ட பகலிலே தேசத்தை அந்தகாரப்படுத்தி. என்ன வசனம்? பட்ட பகலிலே சூரியனை நான் என்ன செய்வேன்? அந்தகாரப்படுத்துவேன்னு சொல்லுகிறேன். அப்படின்னா என்ன அர்த்தம்? இந்த முறைப்படி நீங்க பாத்தீங்கன்னா ஆமோஸ் என்ன சொல்லுகிறார்னா, அசிரியர்கள் வந்து சமாரியாவை
பிடித்து கொண்டு போகிற ஒரு இடத்தை தான் அந்த இடத்துல சொல்றாரு. அஸ்ரியர்கள் வந்து சமாரியாவை இஸ்ரவேல் ஜனங்களை பிடிச்சிட்டு போயிருவாங்க, சிறை பிடிச்சிட்டு போயிருவாங்க. அதை சொல்றாரு. ஆனா தீர்க்கதரிசனம் அங்க என்ன சொல்றாருன்னா, பட்ட பகலிலே சூரியனை என்ன செய்வேன், அந்தகாரப்படுத்துவேன். அதே தீர்க்கதரிசனம் என்ன வாசிக்கிறோம், மத்தேயு 27:45 சூரியன் என்ன செய்தது, அந்த இருளடைந்தது, அந்தகாரம் வந்து பூமி எங்கும் அந்தகாரம் வந்தது. யோசனை பண்ணி, மத்தியான வெயில், மத்தியானம் இல்லையா, 12 மணில இருந்து 3 மணி வரைக்கும் இருக்கிற அந்த சூரியன் எப்படி இருக்கும், அவ்வளவு பிரகாசம் உள்ள ஒரு காரியம். அது சூரியன் இருளடைந்தது, அந்தகாரம் உண்டானது. வாசிக்கிறோம், பூமி எங்கும் அந்தகாரம் உண்டானது. அப்ப நம்முடைய ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து சிலுவையில தொங்கிக் கொண்டு இருக்கும் பொழுது பாவம் அவர் என்ன செய்ததுன்னா, பிதாவுக்கும் தெய்வத்துக்கு இருக்கிற ஒரு இடைவெளியை உண்டாக்கி கொடுத்தது. அப்ப பாவம்னா என்ன, பகை. பாவம் என்பது இருள் என்று சொல்லப்பட்டு இருக்கிறது. இருள் எங்கெல்லாம் சொல்லப்பட்டு இருக்கிறதோ அதெல்லாம் என்னதுதான், பாவம் தான் இல்லையா. அப்படித்தானே வாசிக்கிறோம். நீங்கள் முன்னே அந்தகாரமாய் இருந்தீர்கள் இல்லையா, நீங்க முன்னே இருளின் பிள்ளைகளாக இருந்தீர்கள். அடுத்து பின்னாடி வாசிக்கிறேன், நீங்க பாருங்க. 1 தெசலோனிக்கேயர் புத்தகம் 5ஆம் அதிகாரம் 5-7 வரைக்கும். நீங்கள் எல்லாரும் வெளிச்சத்தின் பிள்ளைகளும் பகலின் பிள்ளைகளுமாய் இருக்கிறீர்கள். நாம் இரவுக்கும் இருளுக்கும் உள்ளானவர்கள் அல்லவே. ஆகையால் மற்றவர்கள் தூங்குகிறது போல நாம் தூங்காமல் விழித்து கொண்டு தெளிந்தவர்களாய் இருக்க கடவோம். தூங்குகிறவர்கள் ராத்திரியிலே தூங்குவார்கள், வெறி கொள்ளுகிறவர்கள் ராத்திரியிலே வெறி கொள்வார்கள். பகலுக்குரியவர்களாகிய நாமோ தெளிந்தவர்களாய் இருந்து விசுவாசம், அன்பு என்னும் மார்க்க வசத்தையும் ரட்சிப்பின் நம்பிக்கை என்னும் தலைச்சீராவையும் தரித்து கொண்டிருக்க கடவோம். தூங்குவார்கள், வெறி கொள்ளுகிறவர்கள் ராத்திரியிலே வெறி கொள்வார்கள். பகலுக்குரியவர்களாகிய நாமோ தெளிந்தவர்களாய் இருந்து விசுவாசம், அன்பு மார்க்கவசத்தையும். இது யாருக்கு பாருங்க, இரவுல அங்க என்ன வாசிக்கிறோம், இருளிலே தூங்குவார்கள், இருளிலே வெறி கொள்வார்கள். நீங்க திருடெல்லாம் எப்ப திருடுவான், எப்ப போயிடுவான், நைட்ல தான் திருடுவான். அப்ப அவன் என்ன வாசிக்கிறோம், தூங்குறவங்க இரவுல தூங்குவாங்க, திருடுறவன் இரவுல தான் திருடுவான். ஆனா நம்ம அப்படி இருக்க கூடாது. நம்ம எல்லாரும் வெளிச்சத்தின் பிள்ளைகளாக இருக்கிறோம். வெளிச்சத்தின் பிள்ளைகளாக இருக்கிற உங்களுக்கு என்ன இருக்குன்னு சொன்னா, விசுவாசம் இருக்கணும், அன்பு இருக்கணும், ரட்சிப்பு என்னும் நம்பிக்கை உங்களுக்கு இருக்கு. இதை நீங்க தரித்துக் கொள்ளுங்க. இது வெளிச்சத்தின் பிள்ளைகளுக்கு கொடுக்கிற ஒரு அடையாளம். இருளுடைய பிள்ளைகளுக்கு கொடுக்கிற அடையாளம் என்ன, அவன் இரவுல தூங்குவான், அவன் வெறி கொண்டவனா இருப்பான், திருடுறவனா இருப்பான், அவன் பாவத்தை செய்கிறவன், இருளிலே இருக்கிறவன் பாவத்தை செய்கிறவனா இருப்பான். வெளிச்சத்தின் பிள்ளைகளாக இருக்கிற நீங்கள் நானும் அன்பு, விசுவாசம், ரட்சிப்பு என்னும் நம்பிக்கையை நம்ம தரித்துக் கொள்ளணும். இது நம்ம வெளிச்சத்தின் பிள்ளைகள் இல்லையா. அப்ப வெளிச்சம் என்பது அது பரிசுத்தத்தை குறிக்கக்கூடிய ஒரு காரியம். வேறுபரிக்கப்பட்ட ஒரு வாழ்க்கையை குறிப்பதுதான் வெளிச்சம். அப்படிதான் வேதத்துல வாசிக்கிறோம். தேவன் பூமியை உண்டாக்கினார், அது ஒழுங்கின்மையும் வெறுமையுமாய் இருந்தது, பூமி எங்கும் இருளாய் இருந்தது. அப்படிதான் வாசிக்கிறோம். முதல்ல எதை உண்டாக்கினாரு, வெளிச்சம் உண்டாக்க. வெளிச்சத்தையும் இருளையும் தேவன் வெவ்வேறாக பிரித்தார் இல்லையா. தேவன் ஒரு வெளிச்சம் உண்டாக்கணும்னா இரவை பிரிச்சுதான் ஆகணும். இரவோடு கூட இருளோடு கூட இருப்போமானால் வாழ முடியாது. என் ஆண்டவர் எவ்வளவு அழகுள்ள தெய்வம் தெரியுமா. நீங்க ஒருவேளை பூமியை படைக்கும் பொழுது அது இருளெல்லாம் இருந்தது. ஆனா தெய்வம் வெளிச்சத்தை உண்டாக்கினார். மனிதன் வாழ வேண்டுமானால் வெளிச்சம் தேவை, வெளிச்சத்தின் பிள்ளைகள் தேவை. அப்ப இந்த உலகத்துல நீங்களும் நானும் இருளின் பிள்ளைகளாக வாழக்கூடாது, மாறாக வெளிச்சத்தின் பிள்ளைகளாக வாழணும், பரிசுத்தம் உள்ளவர்களாக வாழணும். வேதம் என்ன சொல்லுகிறது, நீங்கள் பரிசுத்தமாக வேண்டும் என்பதே தேவனுடைய சித்தமாக இருக்கிறது இல்லையா. பரிசுத்தத்தை தரித்துக் கொள்ளணும். அப்ப வெளிச்சம் என்பது பரிசுத்தத்தை குறிக்கக்கூடியதாக இருக்கிறது. பாருங்க, ரோமர் 13ஆம் அதிகாரம் 12-14 வரைக்கும். இரவு சென்று போயிற்று, பகல் சமீபமாயிற்று. ஆகையால் அந்தகாரத்தின் கிரிகளை நாம் தள்ளிவிட்டு ஒளியின் ஆயுதங்களை தரித்துக் கொள்ள கடவோம். களியாட்டும் வெறியும் வேசித்தனமும் காம விகாரமும் வாக்குவாதமும் பொறாமையும் உள்ளவர்களாய் நடவாமல் பகலிலே நடக்கிறவர்கள் போல சீராய் நடக்க கடவோம். என்ன சொல்றாரு பாருங்க, அந்த அழக வேறுபிரிச்சு காண்பிக்கிறார் அப்போஸ்தலன் பவுல். இருளை குறித்தும் வெளிச்சத்தை குறித்தும் வேறுபிரிச்சு காண்பிக்கிறார். அப்ப பாவத்துல இருக்கிறவன் இருளுல தான் இருக்கிறான். அந்த பாவம் என்னன்னு சொல்லப்பட்டு இருக்கிறது நமக்கு கீழே பட்டியல்ல இல்லையா. அந்த பாவம் இருக்கிறவங்க எல்லாருமே இருளிலே இருக்கிறவங்க, வெளிச்சத்தின் பிள்ளைகளா மாற முடியாது. அப்ப நம்ம எல்லாம் எப்படின்னா பகலிலே நடக்கிறவர்களாக இருக்கணும், இரவிலே நடக்கிறவர்களாக இருக்கக்கூடாது. பகலிலே நடக்கிறவர்களாக
பரிசுத்தமாக நடக்க வேண்டும். பாவ செயல்களை விட்டு பரிசுத்தமாக நடக்கணும். அதுதான் ஆண்டவர் நமக்கு சொல்லிக் கொடுக்கிற ஒரு காரியம். அப்ப இங்க என்ன வாசிக்கிறோம்? வெளிச்சம் என்பது பரிசுத்தத்தை குறிக்கிற ஒரு காரியமாக இருக்கதான் வாசிக்கிறோம். எபேசியர் 5வது அதிகாரம் 8வது வசனத்துல இப்படி வாசிக்கிறோம். முற்காலத்தில் நீங்கள் அந்தகாரமாய் இருந்தீர்கள், இப்பொழுதோ கர்த்தருக்குள் வெளிச்சமாய் இருக்கிறீர்கள். வெளிச்சத்தின் பிள்ளைகளாய் நடந்து கொள்ளுங்கள். இப்பொழுது கர்த்தருக்குள் வெளிச்சமாய் இருக்கிறீர்கள். முற்காலத்துல நீங்க அந்தகாரமாய் இருந்தீர்கள். அப்படின்னா என்ன அர்த்தம்? முற்காலத்துல நீங்க பாவத்திலேயே தான் இருந்தீங்க. நீங்க முற்காலத்துல பாவத்திலே இருந்தீங்க. இப்ப நீங்க எப்படி மாறி இருக்கிறீங்க? வெளிச்சத்தின் பிள்ளைகளா மாறி இருக்கிறீங்க இல்லையா? முன்ன அந்தகாரமா இருந்தீர்கள், இப்படி வெளிச்சத்தின் பிள்ளைகளா மாறி இருக்கிறீர்கள். அப்ப வெளிச்சம் என்பது பரிசுத்தத்தை குறிக்கிற ஒரு காரியம், இருள் என்பது பாவத்தை குறிக்கிற ஒரு காரியம். அப்ப என் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து சிலுவையில தொங்கும் பொழுது இருளானது, அந்தகாரம் உண்டானது என்று வாசிக்கிறோம். அந்தகாரம் என்னும் பொழுது பாவத்தை சுட்டி காண்பிக்கிற ஒரு இடம் அது. அப்ப என் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து 3 மணி நேரம் தொங்கிக் கொண்டு இருக்கும் பொழுது பாவத்தினுடைய அகோரத்தை அவர் என்ன செய்தார்? தாங்கி கொண்டு இருந்தார். வெளிச்சம் இல்லை அவரிடத்துல சிலுவையை தொங்கிக் கொண்டிருக்கும் பொழுது வெளிச்சம் கிடையாது. அப்ப அது அங்க என்ன நடந்தது பாருங்க. ஒரு மனுஷனுடைய பாவமே, நம்ம இப்படி யோசனை பண்ணி பாருங்க, எனக்குள்ள இருக்கிற பாவம், என்கிட்ட இருக்கிற பாவம் ஒரு மனுஷன் அவ்வளவு வேதனைப்படுத்துமானா, இங்க இருக்கிற ஒரு 100 பேருடைய பாவம் ஒரு மனுஷன் மேல சுமத்தப்படுதுன்னா எப்படி இருக்கும்? ஒருத்தர் வந்து என்ன ஒருத்தர் அடிக்கிறாரு, ஒருத்தர் அடிக்கும் பொழுதே என்னால தாங்க முடியலன்னா 100 பேரும் சேர்ந்து என்ன ஒருத்தர் அடிச்சாங்கன்னா எப்படி இருக்கும்? இதெல்லாம் அவர் மேல் சுமத்தப்படுகிற ஒரு காரியம். ஒரு தனி மனிதனாக என் ஆண்டவராகிய இயேசு தனி ஆளாக உலகத்தினுடைய எல்லாருடைய பாவத்தை தன் மேல ஏற்றுக்கொண்டு சிலுவையில தொங்கும் பொழுது அப்படி வேதனை எப்படி இருந்திருக்கும்? எவ்வளவு வேதனைப்பட்டிருப்ப? பூமி எங்கும் அந்தகாரம் உண்டானது. அதனாலதான் நான் முதல்ல சொன்னேன், அங்க என்ன நடந்தது நமக்கு தெரியாது. ஒருவேளை பிதாவாகிய தெய்வம் அதை மறைத்திருக்கிறார். ஏன்னா முன்னாடி யாரெல்லாம் நிக்கிறாங்க பாருங்க. குத்துனவன் நிக்கிறாங்க, போச்சவர்கள் நிக்கிறாங்க, யோவான் நிக்கிறாரு, அங்க அநேகர் அந்த இடத்துல எல்லாருமே நிக்கிறாங்க. 2 பக்கத்துல 2 கல்லர்கள் வேற இருக்கிறாங்க. இந்த இடத்துல என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து படுகிற பாடுகளை ஆண்டவர் காண்பித்து இருந்தாரானா என்ன நடந்திருக்கும்? அது பிதாவுக்கும் குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவுக்கு உண்டான ஒரு நிலை அது. அதனாலதான் அவர் காண்பிக்கிறார். பிதாவாகிய தெய்வம் குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவை நொறுக்க சித்தம் உள்ளவராக இருந்ததுனாலே சிலுவையில தொங்கிக் கொண்டிருக்கும் பொழுது அதை மறைத்தார். எல்லா மனிதனுடைய பாவத்தை தன் மேலே அவர் மேல சுமத்தி அவர் கொடுக்கிற தண்டனை என்பது அவ்வளவு கொடுமையான ஒரு காரியம். அதை யாருக்கும் ஆண்டவர் வெளிப்படுத்தல. வெளிப்படுத்தப்பட்ட விஷயத்தை மட்டும்தான் என்ன செய்தார்? வெளிப்படுத்தி இருக்கிறார். முகத்துல காரி துப்புறது, தலையில முள்முடி சூட்டுறது, கன்னத்துல அரைகிறது, தாடி மயிரை பிடுங்கிறது, இதெல்லாம் காண்பித்தார். இதெல்லாம் மனுஷன் கொடுக்கிற தண்டனை. மனுஷன் கொடுக்கிற தண்டனையை தெய்வம் காண்பித்தார். தேவன் கொடுக்கிற தண்டனையை தெய்வம் என்ன செய்யல? காண்பிக்கல. புரியுதா? மனுஷனால் வரக்கூடிய எல்லா உபத்திரத்தையும் மனுஷன் பார்க்கணும். தேவன் கொடுக்கிற தண்டனை தெய்வம் மறைத்தார். அதனாலதான் நீங்க யோசனை பண்ணி பாருங்க. அவரை தாடி மயிரை பிடுங்கினாங்க, முகத்துல காரி துப்பினாங்க, தலையில ஓங்கி அடித்தாங்க. எந்த இடத்துலயும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஏன் என்ன அடிக்கிற, ஏன் என்ன முகத்துல துப்புன, உனக்கு இப்படியெல்லாம் நியாயம் இல்லை அப்படிலாம் ஒரு இடத்துல கூட கேட்கல. ஏன்னா இதெல்லாம் அவரால் முடியும், தாங்க முடியும். இதெல்லாம் அவரால் தாங்க முடியும். மொத்த காரி துப்புனானா முடியும், தாடி மயிரை பிடுங்குறானா முடியும். இதெல்லாம் அவர் அனுபவித்தார். ஆனா ஒரு விஷயத்தை மட்டும் அவரால் முடியல, தாங்க முடியல. என்னது? பிதாவாகிய தெய்வத்தோடு இருக்கிற உறவு பிரியுது பாத்தீங்களா? அதைத்தான் அவரால் முடியல, தாங்க முடியல. அதனாலதான் கேட்கிறாரு, என் தேவனை என் தேவனை ஏன் என்னை கைவிட்டீர்? இல்லையா? அவரால் முடியல. பிதாவாகிய தெய்வத்தோடு இருக்கிற உறவு, அவ்வளவு நெருக்கமான உறவு பிரிகிறதே, அதை கண்டால் அவரால் முடியல. ரொம்ப எவ்வளவு ஒரு கஷ்டமான ஒரு காரியம். நேசகுமாரன் சொன்னவர், என்ன தனியே இருக்க விட மாட்டான்னு சொன்ன நம்பிக்கை உள்ள தெய்வம், அவ்வளவு நம்பிக்கையா இருக்கிற தெய்வம், அந்த 3 மணி நேரம் பிரிஞ்சிருக்கிறார் பாருங்க. தாங்க முடியல அவரால். அதான் கேட்கிறார், நீங்க எல்லாம் என்ன அடிச்சீங்க, எல்லாரும் என்ன அடிச்சாங்க, நான் ஒண்ணும் கேட்கலாம், நீங்க என்னை விட்டு பிரிஞ்சு போனதான் எனக்கு தாங்கல, ஏன் என்னை கைவிட்டீங்க? அப்ப அதுக்கு காரணம் பாருங்க. அதுக்கு காரணம், ஏன் பிரிவு வர காரணம் என்ன?
ஏசாயா 59:2 அப்படி வாசிக்கிறோம். உங்கள் அக்கிரமங்களே உங்களுக்கும் உங்கள் தேவனுக்கும் நடுவாக பிரிவினை உண்டாக்குகிறது. உங்கள் பாவங்களே அவர் உங்களுக்கு செவிகொடாதபடிக்கு அவருடைய முகத்தை உங்கள் உங்களுக்கு மறைக்கிறது. அக்கிரமங்களே உங்களுக்கும் தேவனுக்கும் பிரிவினை உண்டாக்குகிறது. உங்கள் பாவங்களே அவர் உங்களுக்கு செவிகொடாதபடிக்கு அவர் முகத்தை உங்களுக்கு மறைத்தார். ஏன் மறைத்தார்? ஏன் பிரிவினை? பிரிவினைக்கு காரணம் உங்கள் அக்கிரமங்கள். உங்கள் அக்கிரமங்களே உங்களுக்கும் தேவனுக்கு பிரிவினை உண்டாக்குகிறது. உங்கள் பாவங்களே அவர் செவி கொடாதபடிக்கு தன்னுடைய முகத்தை மறைத்துக் கொண்டார். அப்ப மனிதன் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவும் பிதாவாகிய தெய்வமும் பிதாவாகிய தெய்வம் தன்னுடைய முகத்தை மறைத்துக் கொண்டதுக்கு ஒரே காரணம் மனிதனுடைய அக்கிரமும் மனிதனுடைய பாவம். இந்த பாவம் அவர் மேல் சுமத்தப்பட்டதுனால தெய்வம் என்ன செய்தார்? தன்னுடைய முகத்தை மறைத்துக் கொண்டார். பிரிவினை உண்டாக்குனது அதுதான். பிதாவுக்கும் குமாரனுக்கும் பிரிவினை உண்டாக்குனதுக்கு காரணம் யார் தெரியுமா? யாரு? நீங்களும் நானும் தான். நீங்களும் நானும் தான் பிதாவாகிய தெய்வத்தையும் குமாரனாக இயேசு கிறிஸ்துவுக்கு உறவை பிரித்ததுக்கு காரணம் நீங்களும் நானும் தான். என்னுடைய பாவம், என்னுடைய அக்கிரமங்கள், நான் தெய்வத்துக்கு பிரியமில்லாத வாழ்ந்த வாழ்க்கை பிதாவுக்கும் குமாரனுக்கு இருக்கிற உறவை துண்டிப்பதற்கு ஒரு காரணமாக மாறினது. இன்னும் நம்ம என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம் பாருங்க. ஆண்டவருக்கு பிரியம் இல்லாமல் ஆண்டவருக்கு விரோதமாக செய்து கொண்டிருக்கிறோம். அதனாலதான் குமாரனாக இயேசு கிறிஸ்து வலது பார்சத்துல உட்கார்ந்து என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கிறாரு? ஆண்டவரே மன்னிங்க, ஆண்டவரே மன்னிங்க, நான் அவனுக்காக உயிர் கொடுத்திருக்கிறேன், மன்னிங்க. இன்னைக்கும் என் தெய்வம் பரிந்து பேசிக் கொண்டு இருக்கிறார். அன்றைக்கு சிலுவையில 3 மணி நேரம் தொங்கிக் கொண்டு இருக்கும் பொழுது எவ்வளவு வேதனை அடைஞ்சார். இன்னைக்கும் என் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து பரிந்து பேசிக் கொண்டு இருக்கிறார். நம்முடைய பாவங்கள் இல்லையா? உண்மையிலே நம்ம யோசிக்க வேண்டிய ஒரு காரியம். தெய்வம் சந்தோஷப்படணும், தேவனுடைய இருதயத்தை பூரிப்பாக்கணும், அதுதான் நம்முடைய வேலை. அதை விட்டுட்டு அவருக்கு அவமானத்தையும் அசிங்கத்தையும் விரோதத்தையும் ஏற்படுத்தி கொடுப்போமானா இன்னைக்கும் நம்ம ஆண்டவர் சிலுவையில அடங்கிக்கிட்டே இருக்கிற மாதிரிதான் இல்லையா? பாருங்க, சங்கீதம் 51:9 அப்படி வாசிக்கிறோம். என் பாவங்களை பாராதபடிக்கு நீர் உமது முகத்தை மறைத்து என் அக்கிரமங்களை எல்லாம் நீக்கி அருளும். என்னுடைய பாவங்களை பாராதபடிக்கு என்னுடைய முகத்தை என்ன செய்தே? மறைத்து. அப்ப பிதாவாகிய தெய்வம் குமாரனாக இயேசு கிறிஸ்துவை பார்க்காததுக்கு காரணம் பாவம். என்னுடைய பாவங்களை பாராதபடிக்கு உடைய முகத்தை என்ன செஞ்சீங்க? மறைச்சிட்டீங்க. மீகா 3:4 அப்படி வாசிக்கிறோம். அப்பொழுது அவர்கள் கர்த்தரை நோக்கி கூப்பிடுவார்கள், ஆனாலும் அவர்கள் தங்கள் கிரியைகளில் பொல்லாதவர்கள் ஆனபடியினால் அவர் அவர்களுக்கு மறு உத்தரவு கொடாமல் தமது முகத்தை அக்காலத்திலே அவர்களுக்கு மறைத்துக் கொள்வார். தன்னுடைய முகத்தை மறைப்பதற்கு காரணம் என்ன? கிரியைகளில் பொல்லாதவர்களா இருந்ததுனால. ஏன் தெய்வம் மறைக்கிறார் இல்லையா? அப்ப ஒன்று, பாவம் அவருடைய முகத்தை மறைக்க வைக்கிறது. இரண்டாவது, என்னுடைய பாவமும் என்னுடைய அக்கிரமும் பிரிவினையை உண்டாக்குகிறது. என்னுடைய பொல்லாத கிரியைகள் தெய்வம் தன்னுடைய முகத்தை மறைப்பதற்கு காரணமா மாறுகிறது. அப்ப இயேசு கிறிஸ்து எல்லாவற்றையும் ஏற்றுக்கொண்டார். அப்ப நமக்காக இயேசு கிறிஸ்து என்னவாக மாறினார் அப்படின்னு வேதத்துல வாசிக்கும் பொழுது, நமக்காக இயேசு கிறிஸ்து என்னவாக மாறினார் அப்படின்னு பார்த்தா 2 கொரிந்தியர் 5ஆம் அதிகாரம் 21ஆம் வசனத்துல இப்படி வாசிக்கிறோம். நாம் அவருக்குள் தேவனுடைய நீதியாகும்படிக்கு பாவம் அறியாத அவரை நமக்காக பாவமாக்கினார். பாவமாக்கினார் என்று வாசிக்கிறோம். பாவம் அறியாதிருந்த அவரை நமக்காக பாவமாக்கினார். சிலுவையில தொங்கிக் கொண்டிருக்கிறார். யோசனை பண்ணி பாருங்க. பாவம் அறியாதிருந்த தெய்வம் உங்களுக்காக எனக்காக பாவமாக்கப்பட்டவராக சிலுவையில தொங்கிக் கொண்டிருக்கிறார். நான் சொல்றத யோசனை பண்ணி பாருங்க. தெய்வம் ஏன் குமாரனாக இயேசு கிறிஸ்துவை பாராமல் இருந்ததுக்கு உண்டான காரணம் என்ன? ஒண்ணு, அவரை பாவம் ஆக்கினார் என்று வாசிக்கிறோம். பாவம் அறியாதிருந்த அவருக்கு என்னது? பாவம் வறுமையில் சுமத்தப்பட்டது. பாவமாக்கினார் என்று வாசிக்கிறோம். பாருங்க, 1 பேதுரு 3:18 வாசிக்கிறோம். ஏனெனில் கிறிஸ்துவும் நம்மை தேவனிடத்தில் சேர்க்கும்படி அநீதி உள்ளவர்களுக்கு பதிலாக நீதியுள்ளவராய் பாவங்களின் நிமித்தம் ஒரு தரம் பாடுபட்டார். அவர் மாம்சத்திலே கொலையுண்டு ஆவியிலே உயிர்ப்பிக்கப்பட்டார். பாருங்க, நீதி உள்ளவராய் பாவங்கள் நிமித்தம் பாடுபட்டார். அப்படி அது அழகா பேதுரு எழுதுற நீதி உள்ளவராய், அவர் உண்மை உள்ளவராய், அவர் பரிசுத்தம் உள்ளவராய் ஒரு தரம் பாவங்கள் நிமித்தம் என்ன செய்தார்? பாடுபட்டார். சிலுவையில தொங்கிக் கொண்டிருக்கிறவர் யார் தெரியுமா? பாவம் இல்லாதவர். 2வது, நீதி உள்ளவர் தெய்வம். 3வது, கலாத்தியர் 3:13 மரத்திலே தூக்கப்பட்ட எவனும் சபிக்கப்பட்டவன் என்று எழுதியிருக்கிறபடி கிறிஸ்து நமக்காக சாபமாகி நியாய பிரமாணத்தின் சாபத்திற்கு நம்மை நீங்களாக்கி மீட்டு கொண்டார். கிறிஸ்து நமக்காக சாபமானார் என்று வாசிக்கிறோம்.
மரத்தில் தூக்கப்பட்டவன் எவனும் சபிக்கப்பட்டவன் என்று எழுதியிருக்கிறபடி கிறிஸ்து நமக்காக சாபமானார். மரத்திலே தூக்கப்பட்ட எவனும் சபிக்கப்பட்டவன் என்று எழுதியிருக்கிறபடி வேத வசனத்தை நிறைவேற்றுவதற்காக என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உங்களுக்காக எனக்காக என்ன செய்தார்? சாபமானார் என்று வாசிக்கிறோம். பாருங்க, ஏசாயா 53:6 அப்படி வாசிக்கிறோம். நாம் எல்லாரும் ஆடுகளைப் போல வழி தப்பி திரிந்து அவனவன் தன் தன் வழியிலே போனோம். கர்த்தரோ நம் எல்லாருடைய அக்கிரமத்தையும் அவர் மேல் விழப்பண்ணினார். கர்த்தரோ நம் எல்லாருடைய அக்கிரமத்தையும் அவர் மேல் என்ன செய்தார்? விழப்பண்ணினார். யோசனை பண்ணி பாருங்க, நம்ம எல்லாருடைய அக்கிரமத்தை அப்படி என்ன சொல்றாரு? நம்ம எல்லாரும் வழி தப்பி என்ன செஞ்சோம்? அவனவன் தன் தன் பாதையில போய்கிட்டு இருக்கிறோம். எல்லாரும் இஷ்டப்படி வாழ்ந்துட்டாங்க. இஷ்டப்படி வாழ்கிற எல்லா மனிதனுடைய அக்கிரமத்தையும் யார் மேல சுமத்துற? அதத்தான் இந்த சுமத எல்லாருடைய அக்கிரமத்தையும் அவர் மேல் சுமத்தப்பட்டது. அவர் சிலுவையில தொங்கிக் கொண்டு இருக்கும் பொழுது பாவம் இல்லாதவர் பாவமாக்கினார் என்று வாசிக்கிறோம். நீதி உள்ளவர் தெய்வம் பாவங்கள் நிமித்தம் தொங்கிக் கொண்டு இருக்கிறார். அங்க சாபமாக தொங்கிக் கொண்டு இருக்கிறார். நாம எல்லாருடைய அக்கிரமத்தையும் அவர் மேல் சுமத்தப்பட்ட நிலைமையில சிலுவையில தொங்கிக் கொண்டு இருக்கிறார். 1 பேதுரு 2:22 அப்படி வாசிக்கிறோம். அவர் பாவம் செய்யவில்லை, அவருடைய வாயிலே வஞ்சனை காணப்படவும் இல்லை. வஞ்சனை காணப்படவும் இல்லை. அவர் பாவம் செய்யவில்லை. பக்கத்துல இந்த பக்கம் ஒரு கள்ளன் தொங்கிக் கொண்டு இருக்கும் பொழுது அவங்க சொல்ற, நாமோ நியாயப்படி தண்டிக்கப்படுகிறோம் என்று சொல்றாங்க. நாமோ நியாயப்படி தண்டிக்கப்படுகிறோம். ஆனா இவரோ ஒரு காரியம் செய்யாதிருக்கிறவர். அவர் பாவம் செய்யவில்லை. பாவம் செய்யாதிருக்கிற ஒருவர் பலியாக நின்று கொண்டு இருக்கிறார். இவ்வளவு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மேல் சுமத்தப்பட்டது. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மேல் சுமத்தப்பட்ட நிலைமையில சிலுவையில தொங்கிக் கொண்டிருக்கும் பொழுது 3 மணி நேரம் தொங்கிக் கொண்டிருக்கும் பொழுது அதான் சொல்லுறார், என் தேவனே என் தேவனே ஏன் என்னை கைவிட்டீர்? என் தேவனே என் தேவனே ஏன் என்னை கைவிட்டீர்? அப்படின்னா என்ன அர்த்தம்? பாவத்தை பாராதிருக்கிற சுத்த கண்ணராய் இருக்கிற நான் பிதாவாகிய தெய்வம் பாவத்துக்குண்டான தண்டனையை கொடுத்தே தீருவார். அந்த பாவத்துக்குண்டான தண்டனை அனுபவித்துக் கொண்டிருந்த என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பாவமே இல்லாது இருக்கிற ஒரு தெய்வம், பரிசுத்தம் உள்ள ஒரு தெய்வம், நீதி உள்ள ஒரு தெய்வம், எந்த விதத்திலும் குற்றமே கண்டுபிடிக்க முடியாது இருக்கிற ஒரே ஒரு தெய்வம் குற்றவாளியாக பாவத்தோடு பாவம் சுமத்தப்பட்டவராக அக்கிரம சுமத்தப்பட்டவராக சிலுவையில தொங்கிக் கொண்டிருக்கும் பொழுது பிதாவாகிய தெய்வம் தன்னுடைய முகத்தை மறைத்துக் கொண்டார். தன்னுடைய முகத்தை மறைத்துக் கொண்டார். இந்த பிரிவு தான் அவரை இந்த வார்த்தைக்கு உள்ளாக்குனது. அதனாலதான் சொல்ற, என் தேவனே ஏன் என்னை கைவிட்டீர் என்று சொல்லி. அப்ப இதெல்லாம் நமக்கு கிடைக்கப்பட்டிருக்கிற ஆசீர்வாதங்கள் என்ன பாருங்க. யோவான் 14:16-17. நான் பிதாவை வேண்டிக் கொள்ளுவேன், அப்பொழுது என்றென்றைக்கும் உங்களுடனே கூட இருக்கும்படிக்கு சத்திய ஆவியாகிய வேறொரு தேற்றவாளனை அவர் உங்களுக்கு தந்தருள்வார். நான் சொல்றேன், நீங்கள் சத்திய ஆவியானவர் உங்களுக்கு என்ன செய்வார்? தந்தருள்வார். பிதாவாகிய தெய்வத்துக்கு முன்பதாக என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து 3 மணி நேரம் தொங்கிக் கொண்டிருக்கும் பொழுது என் தேவனே ஏன் என்னை கைவிட்டு கதறும் பொழுது பிதாவாகிய தெய்வம் தன்னுடைய முகத்தை மறைத்தாலும் கூட எல்லாவற்றையும் தன்னை ஒப்பு கொடுத்து கடைசியில சிலுவையில உங்களுக்காக எனக்காக மரித்து அடக்கம்ப்பட்டு உயிரோடு கூட எழுந்ததனுடைய விளைவு என்ன? ஆசீர்வாதங்கள் என்ன? என்றென்றுமாய் நிரந்தரமாய் நம்மளோடு கூட இருக்கும்படியாக சத்திய ஆவியானவர் நமக்கு கொடுத்திருக்கிறார். அவர் சொல்லுகிறார், நான் போவேன், நான் போனாதான் அவர் என்ன செய்வார்? உங்களுக்கு வர முடியும். நான் போய் ஒருத்தர் அனுப்புவேன், அவர் என்றென்று உங்களோடு கூட இருக்கும்படியாக சத்திய ஆவியானவர் உனக்கு நான் அனுப்புவேன் சொல்லுகிறார். நான் போகாது இருந்தா உங்களுக்கு ஒண்ணும் கிடைக்காது. நான் போகணும், நான் போயிட்டு வருவேன், நான் போயிட்டு ஒருத்தர் அனுப்புவேன்ற அவர் சத்திய ஆவியானவராக நிரந்தரமாக என்னோடு கூட தங்க முடியாத சத்திய ஆவியானவர் நமக்கு கொடுக்கிறார். ரோமர் 5:1 அப்படி வாசிக்கும் பொழுது, இவ்விதமாக நம் விசுவாசத்தினாலே நீதிமான்களாக்கப்பட்டிருக்கிறபடியால் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மூலமாய் தேவனிடத்தில் சமாதானம் பெற்றிருக்கிறோம். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மூலமாய் தேவனிடத்தில் சமாதானம் நமக்கு கிடைக்கப்பட்டு இருக்கிறது. என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சிலுவையில் தொங்கும் பொழுது என் தேவனே ஏன் என்னை கைவிட்டு என்று கதறுகிற அந்த வார்த்தைக்கு பின்பதாக எனக்கு கிடைக்கப்பட்டிருக்கிற ஒரு பெரிய ஆசீர்வாதம் என்ன? தேவனோடு கூட எனக்கு சமாதானம் கிடைச்சிருக்கிறது. அதனாலதான் இன்னைக்கு தெய்வத்தோடு கூட உறவாடுகிறோம். அவர் அப்பா பிதா என்று சொல்லி அழைக்கிறோம். அவர் ஆராதிக்க முடிகிறது, அவரிடத்துல கேட்க முடிகிறது. அவர் கொடுக்கிற எல்லா ஆசீர்வாதத்தை அனுபவிக்கிறதுக்கு ஒரே காரணம் யாருன்னா குமாரனாக இயேசு கிறிஸ்து. அவர் மூலமா நமக்கு கிடைக்கிற பெரிய ஆசீர்வாதம் என்ன? தேவனிடத்துல சமாதானம் கிடைக்கப்பட்டிருக்கிறது இல்லையா? 3வது காரியம் பாருங்க, அப்போஸ்தலர் 3:26. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அங்க வாசிக்கிறோம், அவர் உங்களை எல்லாரையும் உங்களை பொல்லாங்கிலிருந்து விலக்கி உங்களை ஆசீர்வதிக்கும்படியாக
தேவன் தம்முடைய பிள்ளையாக இயேசுவை எழுப்பி முதலாவது உங்களிடத்திற்கே அவர் அனுப்பினார் என்று வாசிக்கிறோம். பேதுரு சொல்கிறார், முதலாவது உங்களிடத்தில் ஆண்டவர் உயிரோடு கூட எழுப்பி அனுப்பினார். எதுக்கு தெரியுமா? எதுக்கு? உங்களை ஆசீர்வதிப்பதற்காக. உங்களை ஆசீர்வதிப்பதற்காகவே பிதாவாகிய தெய்வம் தம்முடைய ஒரே பேரான குமாரனாக இயேசு கிறிஸ்து உயிரோடு கூட எழுப்பினார் அப்படின்னு சொல்கிறார். இன்னைக்கு நம்ம ஆசீர்வதிக்கப்பட்ட பிள்ளைகளா இருப்பதற்கு காரணம் என்ன தெரியுமா? அவர் மரித்த கடவுளா இருப்பாரானா நமக்கு ஒண்ணுமே கிடைச்சிருக்காது. செத்து 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 மண்ணோட மண்ணா போயிருந்தாரானா இன்னைக்கு நம்ம என்ன கிடைச்சிருக்காது? சமாதானம் கிடைச்சிருக்காது. தேவனுடைய பிள்ளை என்ற ஒரு அதிகாரம் கிடைச்சிருக்காது. நமக்கு நித்திய ஜீவன் கிடைச்சிருக்காது. இன்னைக்கு சமாதானத்தோடு வாழக்கூடிய ஒரு வாழ்க்கை கிடைச்சிருக்காது. இந்த உறவுகள் கிடைச்சிருக்காது. நம்ம எங்கெங்கயோ இருந்திருக்கிறோம். இன்னைக்கெல்லாம் ஒரே தேவனுடைய பிள்ளைகளாக இந்த உறவு நமக்கு எப்படி வந்தது? என் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து மரித்து அடக்கம்னப்பட்டு மண்ணோட மண்ணாய் போகாதபடி மரித்து அடக்கம்னப்பட்டு 3ஆம் நாள் உயிரோடு கூட எழுந்ததுனால, பிதாவாகிய தெய்வம் வரை எழுப்பினதுனால நமக்கு கிடைக்கப்பட்டிருக்கிற இவ்வளவு ஆசீர்வாதம். அதனால நம்ம ஆசீர்வதிக்கப்பட்ட பிள்ளைகளாக இருக்கிறோம். இல்லைன்னா இன்னும் நம்ம சாபத்துல தான் இருப்போம். செத்து மண்ணோட மண்ணா போயிருந்தாருன்னா நமக்கு என்ன கிடைச்சிருக்காது? விமோசனம் கிடைச்சிருக்காது. ஆசீர்வதிக்கப்பட்ட பிள்ளைகளாக மாறி இருக்க முடியாது. இன்னைக்கு எல்லா நிலைமையிலுமே, ஆவிக்குரிய நிலைமையா இருந்தாலும் சரி, உலக பிரகாரமான நிலைமையில இருந்தாலும் சரி, இன்னைக்கு நம்ம ஆசீர்வதிக்கப்பட்ட பிள்ளைகளா இருப்பதற்கு ஒரே ஒரு காரணம், என் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை பிதாவாகிய தெய்வம் உயிரோடு கூட எழுப்பினார். அவர் உயிரோடு கூட இருக்கிற தெய்வம் இன்றைக்கும் உயிர் உள்ளவராக இருக்கிறதுனாலதான் இன்னைக்கு நம்ம ஆசீர்வதிக்கப்பட்ட பிள்ளைகளாக இருக்கிறோம். அதுதான் இங்க சொல்லுகிறார். அவர் முதலாவது உங்களிடத்துக்கு எதுக்கு அனுப்பினார்னா, அவர் உயிரோடு கூட எழுப்பி முதலாவது உங்களிடத்தில் அனுப்புறதுக்கு ஒரே காரணம், உங்களை ஆசீர்வதிக்க முடியாது. கடைசியாக பார்க்கும் பொழுது எபிரேயர் 13:5 அப்படி வாசிக்கிறோம். நீங்கள் பண ஆசை இல்லாதவர்களாய் நடந்து உங்களுக்கு இருக்கிறவைகள் போதுமென்று எண்ணுங்கள். நான் உன்னை விட்டு விலகுவதுமில்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை என்று அவர் சொல்லி இருக்கிறாரே. நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. தேவன் நமக்கு வாக்குத்தத்தம் கொடுத்திருக்கிறார். நான் உன்னை விட்டு என்ன செய்ய மாட்டேன்? விலக மாட்டேன், உன்னை கைவிட மாட்டேன். எனக்கு இந்த உன்னை விட்டு நான் எப்போதுமே போக மாட்டேன் அப்படின்னு ஆண்டவர் வாக்குத்தத்தம் கொடுத்திருக்கிறார். நான் உன்னை விட்டு விலகவும் மாட்டேன், உன்னை கைவிட மாட்டேன். உனக்காக நான் சிலுவையில தொங்கிக் கொண்டு இருக்கும் பொழுது பிதா என்னை கைவிட்டார், பிதா என்னை விட்டு விலகினார். அதுக்கு காரணம் என்ன? உன்னுடைய பாவமோ உன்னுடைய அக்கிரமமோ எனக்கும் என் தெய்வத்துக்கு பிரிவினை உண்டாக்குனது. ஆனா என் தெய்வம் என்னை தனியா இருக்க ஒட்டாது இருந்த தெய்வம் சற்று நேரம் என்னை விட்டு விலகி இருந்தார். ஆனா நான் மரணத்தினுடைய உள்ள போகும் பொழுது பிதாவாகிய தெய்வம் என்னை மரண கட்டுகளை அவிழ்த்து என்னை உயிரோடு கூட எழுப்பினார். ஆகையினால நான் உனக்கு வாக்குத்தத்தம் கொடுக்கிறேன், நான் உன்னை விட்டு என்ன செய்ய மாட்டேன்? விலக மாட்டேன். நான் பிரிந்து சற்று நேரம் பிதாவுக்கும் எனக்கு இருக்கிற உறவு பிரிந்து போனதுக்கு காரணம், நான் உன்னோடு கூட இருக்க முடியாது. நான் உன்னை விட்டு விலகவும் மாட்டேன், உன்னை கைவிட மாட்டேன், எப்போதும் உன்னோடு கூட இருப்பேன் என்று வாக்குத்தத்தம் கொடுத்திருக்கிற ஒரு நல்ல தெய்வம் நமக்கு கிடைச்சிருக்கிற ஆசீர்வாதம் இல்லையா? அப்ப பிதாவாகிய தெய்வத்துக்கு முன்பதாக குமாரா இயேசு கிறிஸ்து சொல்றார், என் தேவனே ஏன் என்னை கைவிட்டீர்? அதுக்கு ஆண்டவர் பதில் கொடுக்கிற ஒரு காரியம். நம்மளோடு கூட பேசியிருப்பார், விசுவாசிக்கிறோம். ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்கிற வாய்ப்பை பயன்படுத்தி இன்னும் அதிகமாக கர்த்தருக்குள்ளாக நெருங்கி வளருவதற்கு ஆண்டவர் நமக்கு உதவி செய்வாராக. நம் ஜெபித்து கொடுத்து நிறைவு செய்வோம். மகா உன்னதங்களில் வாசம் பண்ணுகிற எங்கள் அன்பின் ஆண்டவரே, இந்த நேரத்துக்காக நன்றி செலுத்துகிறோம். எங்களோடு கூட நீ பேசின காரியங்களுக்காக நன்றி செலுத்துகிறோம். குமாரனாகிய ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து என் தேவனே ஏன் என்னை கைவிட்டீர் என்று சொல்லி அவர் கூப்பிட்டதாக நாங்கள் வேதத்தில் வாசித்தோம். அவர் தான் பட்ட பாடுகள் நிமித்தமாக அவர் கதறவில்லை, கூப்பிடவில்லை. மாறாக பிதாவாகிய தெய்வம் தன்னுடைய முகத்தை மறைத்துக் கொண்டார். அவரோடு கூட பார்க்காதவராக இருந்தார். பிரிவினை அவரால் சகித்துக் கொள்ள முடியாத ஒரு சூழ்நிலை. ஆகையினால் அவர் சொல்கிறார், என் தேவனே ஏன் என்னை கைவிட்டீர் என்று சொல்லி கதறுகிறார். எங்களுக்காக என் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து தனிமைப்படுத்தப்பட்டவராக சிலுவையில தொங்கினதை நாங்கள் பார்க்கிறோம். பாவம் இல்லாதவர், நீதி உள்ள தெய்வம். எனக்காக பாவம் சுமத்தப்பட்டது, அக்கிரமம் அவர் மேல் சுமத்தினார்கள். எனக்காக சாபமாக சிலுவையில் தொங்கினார் என்று சொல்லி பார்த்தோம். என்னை ரட்சிக்கும்படியாக, என்னை ஆசீர்வதிக்கும்படியாக, நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை கைவிடுவதும் இல்லை என்ற வாக்குத்தத்தத்தை நிறைவேற்றும்படியாக என் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து எனக்காக சிலுவையில மரித்து அடக்கம் உயிரோடு கூட எழுந்தார் என்று சொல்லி எங்களுக்கு நல்ல ஒரு சத்தியத்தை எங்களுக்கு வெளிப்படுத்தி காண்பித்தீர். அதற்காக நன்றி சொல்கிறோம். நாங்கள் உமக்கு உண்மையுள்ளவர்களாக, நாங்கள் உண்மை பிரியப்படுத்தக்கூடியவர்களாக, உண்மை கனப்படுத்தக்கூடியவர்களாக இருப்பதற்கு ஆண்டவர் தாமே இரக்கம் பாராட்டியுள்ளோம். அப்படி செய்யப்படுற எல்லா காரியங்களுக்காக நன்றி செலுத்துகிறோம். வந்த பிள்ளைகளுக்காக நன்றி செலுத்துகிறோம். வராது இருக்கிற பிள்ளைகள் நம்முடைய சமூகத்தில் ஒப்புவிடுகிறோம். தகுதியான காரணமாக இருக்குமானால் என் தேவனாகிய கர்த்தமே அவர்களை மன்னித்து வரக்கூடிய நாட்களிலே சபை கூடி வந்து ஆராதிப்பதற்கு ஆண்டவர் தாமே இரக்கம் பாராட்டும். அப்படி செய்யப்படுற எல்லா காரியங்களுக்காக நன்றி செலுத்துகிறோம்.
ஆண்டவரே, நாங்கள் மீதமான நேரத்துல உமோடு கூட நாங்கள் ஜெபத்துல நேரத்தை செலவிட இருக்கிறோம். ஜெபத்தை நீர் ஆசீர்வதித்தாலும் நாங்கள் கேட்கிற ஒவ்வொரு விண்ணப்பத்திற்கும் என் தேவனாகிய கர்த்தமே பதில் கொடுத்து உம்முடைய நாமத்தை நீர் மையப்படுத்திக் கொள்ளும். அப்படி செய்யப்போற எல்லா காரியங்களுக்கும் நன்றி செலுத்தி இம்மட்டும் வழிநடத்தும் இந்த தெய்வம் தொடர்ந்து வழிநடத்தும்படியாக கர்த்தருமே புரட்சிகரமா இருக்கிற கர்த்தராக இயேசு கிறிஸ்து மூலமாக ஜெபத்தை எடுக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென்.